வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, மேகங்கள பத்தி தான் பார்க்க போறோம். சின்ன வயசுலயும் சரி, இப்பயும் சரி, மேகங்கள் வந்து நம்ம கீழ இருந்து பார்க்கும்போது, அப்படியே காத்துல பஞ்சு மாதிரி அப்படியே அலைஞ்சு போயிட்டு இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மேகம் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, மேகத்துக்கு வந்து எடையே கிடையாது. ரொம்ப இருந்தாலும் அப்படி இருந்தா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். அதனால தான் வந்து காத்துல வந்து அது அலைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா உண்மையாலுமே மேகத்துக்கு வந்து எடை இருக்கு. எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு தோராயமாவே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப உங்கள ஆச்சரியத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு சாதாரண சராசரி மேகத்தோட எடையே பார்த்தீங்கன்னா, 1.1 மில்லியன் பவுண்டு. கிட்டத்தட்ட இத விளக்கணும்னா, ஒரு 100 யானையோட எடைக்கு சமமா ஒரு மேகத்தோட எடை இருக்கும். என்ன கேட்கவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கா? எதனால மேகங்களுக்கு வந்து இவ்ளோ எடை? மேகங்கள் அப்படின்றது வெறும் காத்துல மிதக்கக்கூடிய நீராவி மட்டும் இல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான நீர்த்துளிகள், அப்புறமேட்டு பனிக்கட்டி துணுக்குகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். இந்த நீர் தான் பின்னாடி மழையா நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் வந்து மேகங்கள் வந்து இவ்ளோ எடையோட இருக்கிறதுக்கான காரணம். மேகங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டியான மேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு 3 வெரைட்டியா மேகங்கள பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெரைட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான தோற்றம் இருக்கு. ஒவ்வொரு விதமான எடை இருக்கு. சரி, அத பத்தி நாம இங்க பார்க்கலாம். சொல்லக்கூடியது குமுலஸ் மேகங்கள் அப்படின்னு சொல்றது. குமுலஸ் மேகங்கள் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ள வெளியேர்ன்னு பஞ்சு போல இருக்கும். இது வந்து ஒரு இடத்துல தோன்றி அப்படியே காத்துல மிதந்துட்டு போயிட்டு இருக்கும். இது நம்ம இயல்பாவே நம்ம வந்து பார்ப்போம் அந்த மேகங்கள. பெருசா மலை மாரி ஒரு மேகம், ஒவ்வொரு உருவத்துக்கு தகுந்த மாரி இந்த மேகங்கள் நம்ம பார்வைக்கு தகுந்த மாரி மாறும். அந்த மாரி மேகங்கள் பார்த்தீங்கன்னா, காத்துல அடிச்சுட்டு போற மாரி இருக்கும். ஒரு வெள்ள பனிமலை அந்த மாரி தோற்றம் இருக்கும். இந்த மேகத்தோட பேர் தான் குமுலஸ் மேகங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த மேகத்தோட எடை சுமார் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.2 பில்லியன் பவுண்டுகள் இருக்கும். நாம வந்து 2வதா பார்க்கக்கூடிய மேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரஸ் மேகம். சிரஸ். இந்த மேகத்தோட பேரு வந்து சிரஸ். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறகுகள் போன்ற நீண்ட தோற்றம் கொண்டது போல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம பார்த்த குமுலஸ் மேகங்கள் போல கீழ் மட்டத்துல இருக்காது. நார்மலா அந்த மேகம் நகர்ந்து போற மேகத்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ் மட்டத்துல அப்படியே நகர்ந்து போற மாரி தான் இருக்கும். அதுதான் வந்து குமுலஸ் மேகங்கள். இப்ப அந்த கீழ் மட்டத்துல நகர்ந்து போற அந்த வெள்ளை மேகங்கள் இல்லாம ஒரு ப்ளூ ஸ்கைல பார்த்தீங்கன்னா, ஜெட் போன மாரி நம்மளுக்கு தெரியும் பாருங்க. ஒரு வெள்ள கலர்ல. ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாரி தெரியும். அந்த மேகத்த தான் இவங்க வந்து சிரஸ் மேகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேகம் சுமார் எத்தன எடை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகம் வந்து 5,00,000 பவுண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. குமுலஸ் மேகங்கள் அப்படின்றது கீழ் மட்டத்துல இருந்து நகர்ந்து போற ஒரு மேகக்கூட்டம். ஆனா சிரஸ் மேகங்கள் அப்படின்றது உயரமான வானத்துல காணப்படக்கூடிய ஒரு மேகம். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா இன்னொரு மேகக்கூட்டத்த பத்தி பார்க்கலாம். நாம 3வதா பார்க்கக்கூடிய மேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஸ் மேகம். அதாவது ஸ்ட்ராட்டஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப மெல்லிசான ஒரு தாள் போல தோற்றத்து உடையதா இருக்கும். இத விவரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா படத்துலலாம் காட்டுனீங்கன்னா, அந்த வானத்துல வந்து மனுஷங்க நடந்து போற மாரி, இந்த மாரி அப்படியே மேகம் சோப்பு நுரையில நடந்து போனா எப்படி இருக்கும் ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, வானத்த ஃபுல்லா மூடிரும். அதாவது ப்ளூ ஸ்கையே நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கொச கொச கொசன்னு எல்லாம் மூடிரும். அந்த மாரி இருக்கக்கூடிய மேகத்த தான் ஸ்ட்ராட்டஸ் மேகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான மேகத்தோட எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 மில்லியன் பவுண்டுகள் இருக்குமாம். என்னடா இவன் இத்தன மில்லியன் பவுண்ட், அத்தன மில்லியன் பவுண்டுன்னு அடிச்சு விடுறான்னு நினைக்காதீங்க. இது எத வச்சு இந்த எடைய அளவிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விஞ்ஞானிகள் பல்வேறு முறைகள பயன்படுத்தி இந்த மேகங்களோட எடைய வந்து கணக்கிடுறாங்க. அதுல ஒரு முறை தான் லிடார் அப்படின்ற கருவிய பயன்படுத்துறது. இந்த கருவி என்ன பண்ணும்? இந்த கருவி வந்து ஒரு ஒளிக்கற்றைகள வந்து மேகத்த நோக்கி அனுப்பும். அந்த ஒளிக்கற்றைகள் மேகத்த போய் சேர்ந்துட்டு திரும்பி வர நேரத்த வந்து இவங்க கணக்கெடுத்துக்குவாங்க. இது மூலியமா என்ன இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மேகத்துல எவ்வளவு நீர் இருக்கு அப்படின்றத வந்து கணக்கிடுறதுக்கு இந்த கருவி வந்து உதவுது. இத வச்சுதான் மேகத்தோட எடைய வந்து இவங்க கணிக்கிறாங்க.
நாம மேகங்களோட எடைய பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை இங்க நாம் பார்க்கலாம். உலகத்துல ஒவ்வொரு நொடிக்கும் சுமார் 4 மில்லியன் டன் நீராவி பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல போய் சேருது. அப்படின்னா எவ்வளவு மேகங்கள் உருவாகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நொடிக்கும் இவ்வளவு டன் போய் சேருது அப்படின்னா. இது நார்மலா மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த மேகத்தோட எடை பாத்தீங்கன்னா கணிசமா குறைஞ்சிருது. மழை பெய்யலைன்னா அப்ப அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா. மேலே மனுஷன் நடந்து போற அளவு மாதிரியே சினிமால நம்ம எப்படி மனுஷங்க மேகத்துல நடந்து போறாங்க, பாட்டு பாடுறாங்க, இந்த மாதிரியான கண்டிஷன் தான் மேல இருக்கும். ஆனா இந்த மழை அப்படின்றது பெய்யும் போது பாத்தீங்கன்னா இதோட எடை குறைஞ்சு இது காத்துல அங்கேயும் இங்கேயும் போறதுக்கு வழிவகுக்குது. இதுல இன்னொரு ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகங்கள் உருவாகிறத குறைச்சிருது. ஏன்னா காத்துல இங்கேயும் அங்கேயும் இழுத்துட்டு போய் இந்த மேகங்கள் ஒரு கோர்வையா உருவாகி மழை பெய்ய வைக்கிற அந்த இதை பாத்தீங்கன்னா குறைச்சிருது. அப்புறம் இதனால என்ன ஆகுதுன்னா மேகங்களோட எடை ஒரு சரளமா குறைஞ்சிருது. அதனாலதான் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு அப்படின்றது சரியான இருக்காது. அது காலநிலை மாற்றம் தான். நம்மளுக்கே இந்த காலநிலை மாற்றம் இருக்கிறதுனாலதான் நம்ம லைஃப் சைக்கிளே சுத்திட்டு இருக்கு. எப்பயுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்ப நம்ம நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இந்த காலநிலை மாற்றம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க மழை காலம், வெயில் காலம் அப்படின்னு மாறி மாறி கிடைக்கிறதுக்கு காரணம். இது பாத்தீங்கன்னா இந்த மேகங்கள் சேர்றத ரொம்ப பாதிப்படைய வைக்குது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க. நீங்க சும்மா எதார்த்தமா வானத்தை பாருங்களேன். இப்ப வானத்துல என்ன வகையான மேகத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதார்த்தமா பாசிங் வீடியோவா கூட நீங்க இதை பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அப்டேட்ல காட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.